துபாய்னா நம்ம எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? ரொம்ப உயரமான பில்டிங், ரொம்ப லக்ஸரியஸான கார்ஸு, ரோல்ஸ் ராயல்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆடம்பரமான வாழக்கூடிய ஒரு நகரம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது வாழ்ந்தால் துபாயில் வாழணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை கூட இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நகரம் தான் துபாய். ஆனால் இப்போ அந்த நகரத்தோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? இன்னும் நிறைய பேர் இந்த விஷயத்தை யாரும் பேசவே ஆரம்பிக்கலை. பட் ஒவ்வொரு ஆளும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா, இன்னைக்கு வேர்ல்டுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா துபாயை எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அப்படின்னா ஒரு விஷயம் மாறி இருக்குன்னா, அவ்வளோ சொகுசான ஒரு நாட்டில், அவ்வளோ எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், பணக்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த நாட்டில் ஒரு வருஷத்தில் பெய்யக்கூடிய மழை பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் பெஞ்சிருக்கு. ஸோ நம்ம சென்னையில் 2015 பார்த்தோம், 3 மாசத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சனால ஒரு வெள்ளம் கிட்டத்தட்ட அது 1.5 மாசமா நம்ம கஷ்டப்பட்டோம். வெறும் 3 மாசத்துல பெய்ய வேண்டிய மழைக்கு இப்படின்னா ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சா என்ன ஆகும்? ஸோ துபாயோட நிலைமை எப்படி இருக்கு, துபாயோட இந்த நிலைக்கு என்ன காரணம், ஸோ இப்போ துபாயோட சிச்சுவேஷன் என்ன, கரண்ட் சிச்சுவேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன், நான் தான் அவங்களோட வருண் சிஜு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வாழ்ந்தா துபாயில் வாழ்ந்தா, ஏன்னா கீழே இறங்கினா அப்படி ரோடு கூட அவ்வளோ ஷைனிங்காக பாலிஷாக இருக்கும், நம்ம ஃபேஸ் தெரிகிற அளவு கூட. ஏன்னா உலகத்திலே ஒரு பணக்கார நாடுல இதுவும் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியான கார் எல்லாம் வச்சும் இன்னைக்கு ரோட்டில் அந்த காஸ்ட்லியான கார்லாம் தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் இருந்தும் முதல் 2 ஃப்ளோர் தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ காசு இருந்தும், அவ்வளோ பணங்கள் அவங்ககிட்ட அவ்வளோ ஜுவல்லரிஸ், அவ்வளோ காசு எல்லாத்தையும் இருந்தும் வெளியில் போய் ஒரு விஷயத்த வாங்க முடியல. அன்றாட தேவைக்கான ஒரு விஷயத்த வாங்க முடியல. அவங்க குழந்தைகளோட பசியை தீர்க்க முடியல. வெளியில் போய் முக்கிய ஒரு சாப்பாடோ எதுவும் வாங்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அந்த நாட்டு மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. பட் துபாய் கவர்மெண்ட் சமாளிச்சிடும், ஏன்னா அவங்ககிட்ட அந்த அளவுக்கு ஃபண்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் சமாளிச்சிடும். அவ்வளோ லக்ஸரியஸான கார் எல்லாமே தண்ணியில் மறந்துக்கிட்டு இருக்கு. யாராலையும் ஸ்கூலுக்கு போக முடியல, அன்றாட தேவையான பொருள் கிடைக்கல, ஆஃபீஸ் போக முடியல. இதே ஒரு சிச்சுவேஷன் வேற ஒரு நாட்டுக்கு வந்தோம்னா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு பெருசாக ஒன்றுமே இல்லை. பட் துபாய் இந்த நிலைமைக்கு போயிருக்கு. இன்னொன்று, துபாய் உலக பங்கு வீச்சு சந்தையில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அந்த நாடோட எக்கனாமிக் கிரைசிஸ் இப்போ கண்டிப்பாக குறையும், ஏன்னா யாரும் வேலைக்கு போகல. ஸோ எக்கனாமிக் கிரைசிஸ் பார்த்தீங்கன்னா மற்ற நாடையும் டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ மக்கள் ஃப்ளட்டில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய ஏரியாவில் இருக்கிறவங்கள பூரா கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய ஏரியாஸை. ஸோ பிபிசி நியூஸால் போய் கவர் கூட பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஃப்ளட்டு போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் நம்ம சோஷியல் மீடியாஸும் சரி, நம்மளோட அஃபிஷியல் மீடியாஸும் சரி, நியூஸ் சேனலும் சரி, எதுவுமே அவ்வளோ பெருசாகவும் டெலிகாஸ்ட் பண்ணலை. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, மற்ற நாடுகளையும் சரி, துபாய் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது யாருக்கும் இன்னும் தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேயே ஒரு சில சோஷியல் மீடியாஸ் பேசியிருக்காங்கன்னா அதில் நம்மளும் ஒரு சேனலாக இருக்குது, நானும் ஒரு ஆளாக இருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியணும், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். துபாய் கவர்மெண்ட் கண்டிப்பாக அந்தளவுக்கு நம்ம இந்தியாவில் இந்த நிலைமை வந்திருந்தால் இதோட நிலைமையே வேற, இதோட சிச்சுவேஷனே வேற, நம்ம கொடுக்கக்கூடிய கவனமே வேற. ஏன்னா இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, ரொம்ப கன்ஜெக்ஷனான ஒரு சிட்டி. இன்னொன்று அந்த அளவுக்கு நம்மகிட்ட ஃபண்டு இருக்காங்கிறது ஒரு டவுட். பட் துபாய் கவர்மெண்ட் இதை சமாளிச்சிருவாங்க, இது நல்லாவே தெரியும், உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி ஒருவேளை சமாளிக்க முடியலாட்டியும் துபாய் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய நாடுகளும் இருக்குது. ஸோ அதை பார்த்து ஒரி பண்ண தேவையில்லை. பட் துபாயில் இப்படி ஒரு ஃப்ளட்டு போய்கிட்டு இருக்குன்னு யாருக்குமே இன்னும் தெரியலங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகணும், நான் சொல்கிறேன்ல, இப்போ என்னதான் ரோல்ஸ் ராயல்ஸ் வச்சிருந்தாலும், ஒருத்தர் துபாயில் ரோல்ஸ் ராயல்ஸ் 10 கார் வச்சிருந்தாலும் அந்த 10 கார் தண்ணியில் வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கு, அவனால் ஓட்ட முடியாது. என்னதான் அவ்வளோ லக்ஸரியஸா அவ்வளோ உயரமான பில்டிங்கை சுற்றுலாத்தலம் ஆக்சுவலாக துபாய் பார்த்தீங்கன்னா முழுக்க டூரிசத்தை ஃபேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. டூரிசம் தான் அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மே. ஸோ இவங்க இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்? ஏன்னா இருக்கிற பில்டிங் எல்லாமே தண்ணிக்குள்ள போச்சு. உயரமான பில்டிங் தான் துபாயோட அடையாளமே. ஏன்னா ஒன் ஆஃப் த உலகத்திலே உயரமான பில்டிங் போர்ஜ் கலிஃபாவே பார்த்தீங்கன்னா துபாயில் தான் இருக்குது. அந்த போர்ஜ் கலிஃபாவே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள தான் இருக்குது. ஸோ அவங்க அந்த பில்டிங்ஸ் எல்லாமே சரி பண்ணணும், ரோட்ஸ் எல்லாமே திருப்பி சரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அவங்க சிட்டிஸ்குள்ளே நிறையா ஒர்க் இருக்குது, நிறையா விஷயங்களை திருப்பி சரி பண்ணி டூரிசம் இன்னும் வர்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆக போகுது, ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா முழுக்க ஏன்னா ஃப்ளட்டு இருக்கிறவங்களாலே அங்கே வாழ முடியுங்கிறப்ப புதுசாக யார் டூரிசம் யார் எந்த டூரிஸ்ட் பீப்புள் போய் பாப்பா துபாயை சொல்லுங்கள். இன்னொன்று ஃப்ளட்டிலேருந்து இப்போ தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய பில்டிங் சேதமாயிருக்கும், நிறைய கார்கள் சேதமாயிருக்கும், நிறையா
ரோடுகள் சாலைகள் எல்லாமே சேதமாயிருக்கும். ஸோ இந்த டயத்தில் எந்த டூரிஸ்ட் போய் நம்ம துபாயை பார்க்க போவோம்? ஸோ அப்போ சோர்ஸ் ஆஃப் இன்கம் துபாய்க்கு என்ன? எதுவுமே இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு அவங்க சமாளிச்சாங்க கொஞ்சம் நாளைக்கு. ஸோ முழுக்க முழுக்க டூரிசத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு தன்னோட நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்குங்கிறது வந்து இந்த உலகமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. துபாயில இங்கிருந்து நான் ஏகப்பட்ட பேர் வந்து துபாயில போய் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னாச்சு, சேஃபா இருக்காங்களா, இல்ல கவர்மெண்ட் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி எந்த கவர்மெண்டோட நாம்ஸ் எதுவுமே நமக்கு இன்னும் தெரிய வரல, இன்னும் பெருசா பேசப்படல. ஸோ எல்லாரும் பேசப்படணும்னு நான் ஆசைப்படுறோம். ஏன்னா துபாய்னாலும் அங்கே தமிழர்கள் இல்லையா, அங்கேயும் இருக்காங்க வேலை பார்க்குறவங்க, இந்தியர்கள் இல்லையா, அங்கேயும் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க நிறைய பேர். ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துருக்கு. ஏன்னா துபாயில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் நடந்துருக்குன்னு யாருக்குமே இன்னும் வரல. ஒரு வருஷத்துல பெய்யக்கூடிய மழை ஒரு நாள்ல பெய்யறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இன்னொன்று அவ்வளோ வெல் டெவலப்டு ஒரு சிட்டி, டூரிசத்தை முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ண ஒரு சிட்டில இப்படி நடந்திருக்குங்கிறது இன்னும் பெரிய விஷயம். நல்ல வேலை நம்ம இந்தியாவில் நடந்ததா இது வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து ரொம்ப கன்ஜஸ்டட் இல்லை, பாப்புலேஷன் கூட எல்லாமே கூட நம்மகிட்ட அவ்வளோ ஃபண்ட் இருக்கான்னு கூட தெரியாது. பட் துபாயில் நடந்திருக்கனால அவங்க மேனேஜ் பண்றாங்க. பட் இது வந்து அவங்க எழுந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா டூரிசத்தை மட்டும் நம்பி இருக்கனால அவங்க எல்லாத்தையுமே சரி பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது இன்னும் நமக்கு எந்த ஒரு நியூஸுமே சரியா தெரிய வரலங்க. ஏன்னா யாருமே சொல்லலை எத்தனை பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க, யார் யார் எந்த நிலைமையில இருக்காங்க. ஏன்னா வெளியிலே வர முடியல யாராலையும். ஸோ எந்த நியூஸ் நமக்கு வந்து சேரல இன்னும். ஸோ நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் துபாயோட நிலைமை எப்படி இருக்குன்னு. ஸோ இன்னும் துபாயை பற்றி, இந்த ஃப்ளட்டை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா எனக்கே வீடியோ வந்து நான் சொல்லணும் டக்குன்னு சொல்லிட்டு அவசரமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இன்னும் நானே இதில் கிளாரிட்டி அடையலை. ஏன்னா எனக்கே சோர்ஸ் இல்லை. துபாயில் என்ன நடந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ் வந்தால் தான் நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும். எனக்கே சோர்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் துபாயோட நிலைமை. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு ஆளுக்காச்சும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா துபாய் எப்படி நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. நான் தான் உங்களோட வருண் சிஜு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி பாய் அண்ட் டேக். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.